இவ வேற பாத்ரூமுக்கு போறாளே, நமக்கு வேற வயித்த கலக்குது. இவளை விடவே கூடாது. மது, எங்க போற? கையில துண்டு வச்சுட்டு பாத்ரூம் கிட்ட நிக்கிறேன். எங்க போவேன்? ஆமால. மது, நேத்து நீ ரொமான்டிக்கா பேசினல்ல? ஆமா, நானும் உங்ககிட்ட ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்ணவா? நிஜமாவா? சர்ப்ரைஸ் எங்க? ஃபர்ஸ்ட் நீ கண்ணு மூடு. எதுக்கு கண்ணு மூடு? சொல்றேன். மது, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கவே இல்லை. அவ்வளோ ஏன் காலையில காஃபி கூட குடிக்கல. திரும்பாத. இருந்தாலும் வயிற்றுக்குள்ள கட்டமுடாந்து. ஸோ ஐ திங்க் நான் பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறேன். அதனால நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் கதவு திறடா, நான் சீக்கிரமா கிளம்பணும். எரும மாடு, கதவு திற. இருடி, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். வெளியில தானே வருவேன், உன்னை வச்சுக்கிறேன். உஷா, ஹே மது, வா வா உள்ள வா. ஹே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. வாங்க வாங்க உள்ள வாங்க. வா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். இவரு என் ஹஸ்பண்ட் வினோத். ஹாய். ஒரு சின்ன கிஃப்ட் உங்க கல்யாணத்துக்காக. தேங்க் யூ. வெயிட் பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறேன். பாலா, டே பாலா, சீக்கிரம் வாடா. ஹே, என்னடி டாலாம் கூப்பிடுற? எங்க வீட்ல நாங்க அப்படிதான். டே பாலா. ஏய், ஏண்டி கத்திக்கிட்டே? வா. ஹாய். ஹலோ. ஹலோ. ஹாய். இது என் ஃப்ரெண்ட் உஷா, அவளோட ஹஸ்பண்ட். தெரியுமே, உஷா பத்தி நிறைய சொல்லிருக்கேன். குறிப்பா அந்த மலையில டிவிடி மேட்ரு, அதோட பெரிய ஃபேன் ஆச்சு. என்ன டிவிடி மேட்ரு? அது ரொம்ப நாள் முன்னாடி இவளுக்கு ஒரு டிவிடி பிளேயர் கிஃப்ட் பண்ண, அத சொல்றாரு. கரெக்டா சொல்லிட்டாங்க பாருங்க. அப்புறம் கங்க்ராட்ஸ் பிரதர். ஓகே, தேங்க் யூ. எதுக்கு? ஏய், நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுல, அதுக்கு தான்டா. ஓ, ஓகே ஓகே. உங்களுக்கும் கங்க்ராட்ஸ் பிரதர். எதுக்கு பிரதர்? உஷா மாதிரி நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணீங்களே, அதுக்கு தான். ஓ, ஹே, ஃபன் ஃபன், சரிங்க. ஓகே ஓகே ஓகே. வாங்க உட்காந்து பேசுவோம். பிரதர், ஒரு நிமிஷம். வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க பைக் கீ மட்டும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? பைக் எதுக்கு? நீங்க இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊரு டிராஃபிக்லாம் செட் ஆகாது. உங்களுக்கு நீங்க வேணா பாலாவை கூட்டிட்டு போங்களேன். அவன் வீட்ல சும்மா தான் இருக்கான். போயிட்டு வா. ஷூரா பிரதர்? ஷோர் தான், அவன் வருவான். நீ போ. போலாம் பிரதர், வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க பிரதர், போலாம். பை. 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 என்னடி உன் ஹஸ்பண்ட் கிட்ட டிவிடி மேட்டர்லாம் சொல்லி? சாரி டி, திடீர்னு அப்படி சொல்லுவானே எனக்கு தெரியாது. மன்னிச்சுக்கோ. சரி வா, நம்ம உட்காந்து பேசலாம். ப்ரோ, ஏதோ இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களே. சாரி பிரதர், அதுதான் நான் தனியாக வரேன்னு சொன்னேன். உங்கள் ஒய்ஃப் தான் உங்களை என் கூட சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க. சரி. இந்த மாதிரி தனியாக வந்து தம் அடிக்கிற சுகமே சுகம்தான் பிரதர். என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் சான்ஸே இல்லை பிரதர். சாரி, உங்களுக்கு? இல்லை, வேண்டாம், நான் நிறுத்திட்டேன். நிறுத்திட்டீங்களா? அப்போ பழக்கம் இருந்திருக்கு. பழக்கம் இருந்துச்சு, மதுக்கு பிடிக்காது, ஸோ நிறுத்திட்டேன். பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? டே பாலா, என்னது இது?
இது கூட தெரியல, நீ எப்படி இங்கிலீஷ் டீச்சரான? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சம்பந்தமே இல்லாம பேசாத. என்னது இது? சென்டர் ஃப்ரெஷ் டி. அது எனக்கும் தெரியும். எதுக்கு இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? அது அது நேத்து நீ வெஜிடபிள்ஸ் வாங்க சொன்னல, அப்போ கடைக்காரன் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு சென்டர் ஃப்ரெஷ் கொடுத்தான். எந்த ஒரு காய்கறி கடையில சில்லறை இல்லைன்னு சென்டர் ஃப்ரெஷ் கொடுத்தான்? அதெல்லாம் கொடுப்பாங்க, உனக்கு தெரியாது. போ. போய் சொல்லாத. உன் போன் எடு. எதுக்கு? போன் எதுக்கு மது? மது சொல்றது கேளு. இங்க பா. என்ன பண்ற மது? இரு. மது என்ன மது பண்ற? மது ஏன் மது அதெல்லாம் ஓபன் பண்ற? ஃப்ரீடு. மது ப்ளீஸ் மது. மது இங்க பாரு மது. என்னது இது? அது வந்து 18 ரூபா 4 தடவை போயிருக்கு. அது நேத்து நான் டீ சாப்பிட போனப்போ. எந்த ஊர்லடா டீ 18 ரூபாய்க்கு தராங்க? அதுவும் நீ ஒரு நாளைக்கு 4 தடவை டீ குடிக்க மாட்டே. எதுக்கு போய் சொல்ற? இல்ல மது, நான் டீ சாப்பிட தான் போனேன். தம் அடிச்சியா? மது இல்ல மது, இல்ல மது, இல்ல. போய் சொல்லாத. இல்ல மது. மது என்ன இப்படி பண்ண? மது இல்ல மது. மது என்ன இப்படி பண்ணி சொல்லுற? ப்ளீஸ் மது, அழாத மது. உன் டேம் மட்டும் திறக்காத மது. மது ப்ளீஸ் மது. நான் உன்னுடைய ஹெல்த்துக்காக தானே சொல்றேன். நான் ஏதோ தப்பா சொல்றேனா? தம் அடிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு 4 தம் அடிச்சு வச்சிருக்கேன். மது ப்ளீஸ் மது. அது எப்படி மது? கண்ணீரே இல்லாம அழுற. கையெடு. மது இங்க பாரு. இனிமே அடிக்கவே மாட்டேன், ஓகேவா? நீ போய் சொல்லுவ. என்னால உன்னை நம்ப முடியாது. நான் தான் இவ்வளவு சொல்றேன்ல. அப்ப என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. ப்ளீஸ் மது. சத்தியம் பண்ணு. சரி, இனிமே சத்தியமா தம்மே அடிக்க மாட்டேன், போதுமா? ஓகே. இந்தா, இதெல்லாம் நீயே போய் சாப்பிடு. மது, கடைசியா ஒரே ஒரு தம் அடிச்சுக்கிறேன். சென்ட் ஃப்ரெஷ் கூட. எரும மாடு. ஏன் அப்படி பண்ற? ஏய் மது, சரி ஓகே கூல். மது சும்மா சொன்ன மது, கோச்சிக்கிட்டியா? ஹலோ பிரதர், ஒய்ஃப்னா அவ்வளோ பயமான்னு கேட்டேன். அதை பயம்னு கூட சொல்லலாம், ஆனால் அது மட்டும்தான் ரீசனாக கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். வேற என்ன? நம்ம மேலே அக்கறை இருக்கவங்க நமக்கு தேவையில்லாத பழக்கத்தையோ விஷயத்தையோ வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்காக விட்டுடலாம், தப்பே இல்லை. என்னவோ பிரதர் சொல்கிறீங்க, போகலாமா? போகலாம். ஏ மது, சீக்கிரம் வா, எல்லாரும் வெயிட்டிங் உனக்காக தான். சரி, இதோ வந்துடுவா இப்போ. ஹே பாலா, மது சொன்னா நீங்க அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு. அப்படியா சொன்னா? இருக்காதே. ஜோக்ஸ் அப்பார்ட், she loves you very much. எனக்கு நல்லாவே தெரியும். அழகே அழகே, என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே, உன்னோடு காலம் முழுதும் வாழ துடிக்கிறதே துடிக்கிறதே, அன்பாலே உன்னை என்னுள் சேர்க்க தோன்றியதே தோன்றியதே. அழகே அழகே, என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே, உன்னோடு காலம் முழுதும் வாழ துடிக்கிறதே துடிக்கிறதே, அன்பாலே உன்னை என்னுள் சேர்க்க தோன்றியதே தோன்றியதே. அழகே என்னடா செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. ரீல்ஸ் எதுவும் பாத்தியா? சும்மா உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் நாங்கள் போயிட்ட அப்புறம் 2 லேடிஸ் என்ன பேசிட்டு இருந்தீங்க? உஷா சொன்னா உன்னை எங்கேயாச்சும் தனியாக பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுருவாளாம். ஏன்டி? ஏன் உன்னை யார்டா அவள் ஹஸ்பண்ட் முன்னாடி டிவி மேட்டர்லாம் சொல்ல சொன்னா? அதில் என்ன இருக்கு, ஜாலியாக பேச வேண்டியது தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவள் ஹஸ்பண்ட் ரொம்ப ரிசர்வ் டைப். ரிசர்வ் டைப்? ஆமா, அவர் டீடோலர்டா. ஓ, இது வேறயா? சரிதான். ஆமா, அவங்க லவ் மேரேஜ் அடி? ஆமா, உஷாக்கு காலேஜ் படிக்கும் போதே அவர் மேல ஒரு கண்ணு. ஆனா அவளுக்கு இந்த இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்றதெல்லாம் வராது. அதுக்கெல்லாம் நான் தான் ஐடியாவே கொடுப்பேன். ஒரு வழியா அவளுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ண ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது நான் தான். யாரு? நீ? ஆமா. உருட்டு. நீ என்னடா எனக்கு ரொமான்டிக்கா பேசவே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, அதானே நிஜம்.
பெட்டு. நான் உனக்கு ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணட்டுமா? ஹே, ஃபர்ஸ்ட் நீ ப்ரப்போஸ் பண்ணு, அதுக்கப்புறமா அது ரொமான்டிக்காக இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன். என்ன பெட்டு? அதே நீயே சொல்லு. இந்த பெட்டில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த மந்த் ஃபுல்லாக நீ தான் எனக்கு குக் பண்ணி தரணும். அடியே, இப்போ மட்டும் என்ன நீயா குக் பண்ணுற? வேற ஏதாச்சும் சொல்டி. சரி விடு. நான் உனக்கு லிப்ஸ்டிக் போடுறேன், நீ லிப்ஸ்டிக்கோடவே ஆஃபீஸ் போகணும். டீலா? சி, வேற ஏதாச்சும் சொல்லி லூஸு. இது ஒன்று தான் பெட்டு, டீலான்னு சொல்லு. எப்படியும் நீ தோத்துடுவ. சரி, டீல் ஓகே. சூப்பர். எந்திரி. எங்க? வா. வா. நான் உன்னை ப்ரப்போஸ் பண்றேன், ஓகே? ஆனா இப்ப மட்டும் நீ சிரிச்ச உன்னை அப்படியே இழுத்து பிடிச்சி. சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே. என்ன பண்றா இவ? பாலா, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இதெல்லாம் நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. I love you, பாலா. என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே. மது, ஏன்டா சிரிக்கிற? சிரிக்காதன்னு சொன்னல. நீ பண்றது சிரிப்பதா? பொய் சொல்லாத, நான் நல்லதா சொன்னேன். ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? சிரிக்காத. உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் உங்க கண்ட்ரோல் இல்லாம நடக்குதுன்னா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க லைஃப்பை நீங்க நினைச்சதை விடவே அது பெட்டரா மாத்தலாம். எனக்கு மது கிடைச்ச மாதிரி. அழகே அழகே, என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே. உன்னோடு காலம் முழுதும் வாழ துடிக்கிறதே துடிக்கிறதே. அன்பாலே உன்னை என்னுள் சேர்க்க தோன்றியதே தோன்றியதே. அழகே அழகே. என் மனதில் முழுதாய் நிறைந்தாயே.